நமக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நாட்டுக்கே ஒரு அக்கா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அக்கா, கனிமொழி அக்கா. எத்தனை பேருக்கு இங்க கனிமொழி அக்கா மாதிரி உங்க பிள்ளைங்களை வளர்க்க ஆசை? எத்தனை பேருக்கு கனிமொழி அக்கா, எல்லா லேடிஸ் சொல்லலாம், எல்லா பெண்கள் சொல்லலாம், யாருக்கெல்லாம் ஆசை கனிமொழி அக்கா மாதிரி உங்க பிள்ளைகளை வளர்க்கணுமா? முன்மாதிரியா நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, சரியா? அடுத்தது மு.க. ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர் மாதிரி எத்தனை பேருக்கு வளர்க்கணும்னு ஆசை? அது வேண்டாம். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் வளர்க்கணுமா? வேண்டாம். தமிழிசை அக்கா மாதிரி வளர்க்கணுமா? வளர்க்கணுமா? தமிழிசை அக்கா மாதிரி வளர்க்கலாம்ல? ஒன்றும் வேண்டாம். இந்த தமிழ்நாட்டையே, இந்த உலகத்தையே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு கணித மேதை மாதிரி இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அம்மா மாதிரி எத்தனை பேர் பிள்ளைங்க வளரணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த ஆட்சியை மாற்றினாதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தமிழிசை அக்கா, ஒரு வானதி சீனிவாசன் அக்கா, ஒரு நிர்மலா அம்மா, இந்த மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும். கோடை காலத்துல வரலையா? இந்த 5 வருஷத்துல கோடை காலமே வரலையா? 5 வருஷத்துல கோடை காலம் வந்துச்சா இல்லையா? சென்னையில வெயில் வந்துச்சா இல்லையா? பள்ளிகளுக்கு விடுமுறை வந்துச்சா இல்லையா? ஏன் அப்ப அந்த 2000 ரூபாய் கொடுக்க தெரியல? இன்னைக்கு மறைமுகமா நாங்கள் மகளிருக்கு கோடை கால சுற்றுலாவுக்கு செல்வதற்கு 2000 ரூபாய். என்ன கேவலமான அரசு! திரும்பவும் இந்த அரசு வந்தா தமிழ்நாடு ஃபுல்லா சுடுகாடு. வெயில் காலத்துல மட்டும் சுடுகாடு கிடையாது, பனி காலத்துல சுடுகாடு, மழை காலத்துல சுடுகாடு, எப்பவுமே சுடுகாடு தான். அந்த சுடுகாடு தமிழ்நாடு ஃபுல்லா சுடுகாடு ஆகணும்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வருங்காலத்தை சுடுகாடு ஆக்கணும்னா, உங்க பிள்ளைங்களுக்கு சுடுகாட்டுல வீடு கட்டணும்னா, உங்க பிள்ளைங்களுக்கு சுடுகாட்டுல பள்ளிக்கு செல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விடியாத ஒரு அரசாகிய திமுக ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போடலாம். உங்களுக்கெல்லாம் சுடுகாடு வேண்டாம், நாங்க சுதந்திரமாக இந்த பாரத நாட்டில் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் வரக்கூடிய 2026 இந்த வருடம் வரக்கூடிய மே மாசத்துல டேட்டு சொல்லல, மே மாசத்துல எந்த நேரம் தேர்தல் அதிகாரிகள் அறிவிக்கிறாங்களோ அந்த நேரத்துல நீங்க அனைவரும் நம்மளுடைய பாரத பிரதமரின் ஆசீர்வாதத்தோட தமிழ்நாட்டில் நம்மளுடைய கூட்டணி ஆட்சி அமைக்க உங்க அனைவரோட வாக்குகளையும் நீங்க அளிக்கணும்.